ஜி.வி. பிரகாஷ், நிக்கில் கல்ராணி நடித்துள்ள படம் கடவுள் இருக்கான் குமார். ராஜேஷ் இயக்கியுள்ள இந்த படத்தை அம்மா கிரியேஷன் சார்பில் டி. சிவா தயாரிக்கிறார். இந்த படம் திரைக்கு வருவதாக இருந்தது. இந்த நிலையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக இந்த படத்திற்கு தடை விதிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி கடவுள் இருக்கான் குமார் படத்தை திரையிட தடை எதுவும் இல்லை என்று உத்தரவிட்டார். என்றாலும் இந்த படத்தை ரிலீஸ் செய்யவில்லை. இது குறித்து இந்த படக்குழு சார்பில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: 500, 1000 ரூபாய் நோட்டுகளுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் ரூபாய் 150 நோட்டுகளும் கடுமையாக தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சினிமா திரையரங்குகளுக்கு மக்கள் செல்வது கடுமையாக பாதித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பல அரங்குகளுக்கு மக்கள் செல்லாததால் சினிமா காட்சிகள் ரத்து செய்யும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் 150 திரையரங்குகளில் காட்சிகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக தகவல்கள் வந்துள்ளன. இப்படி ஒரு சூழ்நிலையில் கடவுள் இருக்கான் குமார் படத்தை வெளியிட முடியுமா என தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் திரையரங்கு உரிமையாளர்கள் கலந்து ஆலோசித்தனர். இந்த நோட்டு பிரச்சனை ஓரளவு இயல்பு நிலைக்கு திரும்பிய பிறகு படத்தை வெளியிடலாம் என ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த படம் வருகிற 17ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறது. இது குறித்து படத்தின் தயாரிப்பாளர் டி. சிவா கூறியிருப்பதாவது: எல்லோரும் ஒரு மனதாக எடுத்த முடிவின்படி வரும் 17ஆம் தேதி தமிழகம் மற்றும் உலகமெங்கும் கடவுள் இருக்கான் குமார் படம் வெளியாகும். அதற்குள் மக்கள் இந்த நோட்டு நெருக்கடியிலிருந்து மீண்டு படம் பார்க்கும் மனநிலைக்கு வந்து விடுவார்கள் என்று தெரிவித்துள்ளார். மேலும் சினிமா தகவல்களுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும்.